இன்று 1994ஆம் ஆண்டு வெளிவந்த விஜயகாந்த் அவர்களுடைய பெரிய மருது என்ற திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். பெரிய மருது என்பது 1994ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் திரைப்படமாகும். இது என்.கே. விஸ்வநாதன் அவர்களுடைய இயக்கத்தில் மற்றும் கல்யாணி முருகன் தயாரித்து இப்படத்தில் விஜயகாந்த், ரஞ்சிதா, பிரகதி, சங்கிலி முருகன், எம்.என். நம்பியார், பாண்டியன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. பெரிய மருது தனது நிலத்தை அபகரித்ததற்காக மாரிமுத்துவின் உடலை வெட்டி சிறைக்கு அனுப்புகின்றார். 2 ஆண்டுகளுக்கு சிறையில் காவலிலிருந்து பிறகு பெரிய மருது தனது கிராமத்திற்கு திரும்புகின்றார். முன்பு பெரிய மருது மிகச்சிறிய வயதிலேயே அனாதையாகி வாழ கடுமையாக முயன்றார். பெரிய மருதுவின் வலிமையால் ஈர்க்கப்பட்ட சிவசங்கரன் அவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். அப்போதிருந்தே பெரிய மருதும் சிவசங்கரனையும் தனது சிறந்த நண்பனாக்கி கருதி கொண்டார். அவரது உண்மையுள்ள உதவியாளராக பணியாற்றுகிறார். அதே நேரத்தில் சிவசங்கரன் அவரை தனது பொதுவான உதவியாளராக கருதுகிறார். சிவசங்கரன் நில அபகரிப்பு, பெண்கள் கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை ஆகியவற்றில் ஈடுபடுகின்றார். கிராம மக்கள் சிவசங்கரனை பெரிய மருதையும் வெறுக்கிறார்கள். தனது சகோதரியை இழந்த பிறகு காவேரி தனது கடைசி உதவியான பெரிய மருதுவை வாழ நாடுகின்றார். காவேரி பெரிய மருதை நேசிக்கிறார். அவரது நடத்தையை மாற்ற முயற்சிக்கின்றார். அவருடைய கணவனாக்க முயற்சிக்கின்றார். தனது உண்மையுள்ள உதவியாளரை இழக்க அஞ்சும் சிவசங்கரன் காவேரியை கொல்கிறார். பெரிய மருது பழிவாங்க முடிவு செய்து ஒரு நல்ல மனிதனாக மாறுகின்றார். இதுவே ஒட்டுமொத்த திரைக்கதையாக அமைகின்றது. பெரிய மருது திரைப்படம் என்பது முழுக்க விஜயகாந்த் அவர்கள் பெரிய அளவிற்கு மேக்கப் இடாமல் நடித்த திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கின்றது. நம்ம விஜயகாந்த் அவர்கள் அப்பொழுது மிகப்பெரிய படங்களை எல்லாம் மிக அசால்ட்டாக நடித்து வெற்றி பெற செய்தவர் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. மேலும் விஜயகாந்த் அவர்கள் மிக அழகான கதை நகர்வுகள் கொண்ட பல திரைக்கதைகளில் நடித்து வெற்றியும் பெற்றிருக்கின்றது. அந்த திரைக்கதைகள் அப்படி ஒரு திரைக்கதை தான் இந்த பெரிய மருது திரைப்படம் என்பதும். மேலும் ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் உருவான திரைப்படங்களில் இந்த பெரிய மருதும் ஒன்று என்று கூறலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த விஜயகாந்தை மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியாளர்களாக மாற்றிய திரைப்படங்களில் இந்த பெரிய மருது உள்ளது என்று கூட கூறலாம். திரைக்கதைவுகள் மேலும் திரைக்கதையின் பின்னணி இசை மற்றும் இசையை கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு பேசப்பட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் உள்ளது. கதை நகர்வுகள் ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக இந்த திரைப்படத்தில் அமைந்திருக்கும். மேலும் ஒரு விகாரமான சூழ்நிலையிலும் கூட எப்படி மிக அழகாக நடிக்க முடியும் என்பதை நம்ம விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக காட்டியிருக்கின்றார். நடிப்பு மிக எளிதாக வரக்கூடிய நம்ம கேப்டன் இந்த திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு மக்களை ஈர்த்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அவர் நல்லவராக மாறி பழிவாங்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை மிக அழகாக கதை செதுக்கி இருக்கின்றது பெரிய மருது திரைப்படம். நிச்சயமாக இந்த திரைப்படம் எப்பொழுதும் சமூக வலைதளங்களில் இருக்கின்றது. முக்கியமாக நம்ம வலையொலியில் யூடியூப்பில் இருக்கின்றது. யூடியூப்பில் சென்று அனைவரும் பார்த்து மகிழ வேண்டும். இந்த திரைப்படம் குறித்தான உங்களுடைய பார்வையை வரவேற்கின்றேன். கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள். மீண்டும் இதுபோன்று நல்லதொரு ஓல்டு டே மூவியை உங்களுக்கு வழங்குகிறேன். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.